இது வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன பாடத்தை நிறுத்துங்க, உங்க ஆள் வராங்க. யுமின் தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டும் சார். தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா போ. ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிக்கும் போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிக்கும் போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரினா சொன்னீங்க? ஐயா, ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்காந்துட்டாங்க, அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்கிறார்? சரி, நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இதுக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not the word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானா? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி பொய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலௌடா? அலௌடு. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். ஒத்துக்க மாட்டீங்களே? தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. ஹலோ பிரதாப், இங்க எப்படி? ஒண்ணும் இல்ல, சும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, இந்தாங்க பிரசாதம். சங்கர் வரலையா? வந்திருக்காரு. நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான். பிரதர் ஆச்சே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைன்னாலும் குணமுள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா?
கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கரெக்ட். கட்டிக்கிட்டு அழுங்கிறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம். வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா தொல்லையே இல்ல. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதா சொன்னானா? அண்ணன் சொல்லல. என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன் நான் ஒண்ணு நினைக்கிறேன், வீட்டுல ஒண்ணு நினைக்கிறாங்க. யா, நான் தேவி பேசுறேன். யா யா, நானா ராஜா பேசுறேன். உங்க கால் எப்படி இருக்கு? Oh, this is the most lovely call I received today. காலையில அம்மா கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிப்பட்ட காலை கேக்குறேன். அம்மா, அது ரொம்ப வலியா இருக்கு, இன்னும் குறையவே இல்ல. ஐயோ, இன்னும் குறையவே இல்லையா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, அப்பா வச்சுட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கோல்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலையில இல்லைனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். For you anything. கண்டிப்பா வரீங்களா? Yeah, sure, வரேன். Okay, bye. வாங்கண்ணா, எங்க அப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரதா போடுறீங்க? ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சமே, என்னாச்சு? அதான் அப்பவே சொன்னேனே, ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. எங்க ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா, சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். வா 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 வா. ஏன் மிஸ்டர், நல்லா இருக்கிற கால உடைஞ்சதா சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, பாரு பாரு. அப்ப அந்த கால கட்டு போட்டிருந்தீங்க. அந்த கால் தான். லுக் மிஸ்டர், இவ்வளவு லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இது பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி, just listen. என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் சிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒன்னா பிடிக்க நுண்டியா வந்தேன். வராதீங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் நுண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. You can't change, you will never change. No, listen to me. I hate you, I hate you. I hate you, I hate you. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு வேணா பாரு, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். ராஜா, என்னம்மா? உட்காருப்பா. என்ன? அப்பா ஏதாவது சொன்னாரா? குட் மார்னிங் நாரு. அது இல்லப்பா, பிசினஸ் பத்தியா? பொண்ணை பத்தி. ஒண்ணு நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உனக்காக பொண்ணு பார்க்க போறோம். நான் கேட்டேன. நீ கேட்கணுமா? பார்க்க வேண்டியது எங்க கடமை. முடியாதுன்னு சொல்றது என் உரிமை. என்னப்பா இது, நாளைக்கு பார்க்க வரோன்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. என்னம்மா இது, வாக்கு ரன்னு நீ ஏன் கழுத்து போட்டா இருக்கிறீங்க நீங்க? அம்மா, நான் ஒரு பொண்ணை பார்த்து இவதான் எனக்கு டேஷ் டேஷ் டேஷ்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாருப்பா அது டேஷ் டேஷ் டேஷ்? அது வந்து அவ ஒரு ஏர். இல்ல வேணா, நீ முதல்ல நேரம் அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான்னு முடிவு பண்ணிட. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் எதுக்காக பார்க்கணும்? ஆனா அப்பா பிடிவாத குணம் உனக்கு தெரியுமில்ல, அதனால அந்த பொண்ணையும். ஐயோ, அந்த பொண்ணையுமா? என்ன 2 பொண்ணா? எனக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணையும் பாக்குற மாதிரி பாத்துரு, அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா அம்மாவும் பிள்ளையும் பிளான் போடுறீங்க?
எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே பிடிக்க மாட்டேன்ப்பா. ஒண்ணு இல்ல, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களுக்காக சும்மா இது பொண்ணு பார்க்க போறோமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமாளிச்சா நீங்க சொன்னா நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். சரி, வெரி குட். நாளைக்கு வெளியே சுத்தாம வீட்லயே இரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.